காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். சிறிதளவேனும் நம்பிக்கை இல்லாத நிலை. மரித்து 4 நாட்களாயிற்று. நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்கிறாள் மார்த்தாள். மரியாளும் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே என்றாள். கல்லை எடுத்து போடுங்கள் என்ற கட்டளை அவர்களுக்கு வீணாய் தோன்றினது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பதே மிகவும் கவனிக்க வேண்டிய தேவ கட்டளை. லாசருவே வெளியே வா என்ற 3 வார்த்தைகளை கேட்டு மரித்து போன லாசரு வெளியே வந்தான். பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. உலகில் எவருமே எப்போதுமே கண்டிராத ஒரு பெரிய அதிசயம் அன்று நிகழ்ந்தது. அநேகர் விசுவாசித்தார்கள். இன்று நீயும் கொஞ்சமும் நம்பிக்கையற்ற நிலையில் கலங்கி கொண்டிருக்கிறாய். வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் எட்டி பார்க்கிறாய். எப்பக்கத்திலிருந்தும் உனக்கு உதவி வர சிறிதேனும் வழியில்லை. மேலே நோக்கி பார்த்து பெருமூச்சு விடுகிறாய். ஆண்டவரே, எப்படியாகும் என்பதே உன் கேள்வி. மகனே, மகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆனால் வெளிச்சம் உண்டாக கடவது என்ற 3 வார்த்தைகளால் வெளிச்சம் உண்டாயிற்று. இருளிலிருந்து வெளிச்சம் தோன்றியது. மரணத்தினின்று ஜீவன் தோன்றியது. இன்றும் ஒரு அதிசயம் உனக்கு நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னை நம்பு. ஆதார வசனம்: வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகும். வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். ஏசாயா 35:6-7.